ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இப்போ ஒரு ஆல்பம் சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஏழிலோ டைட்டிலோட நேமு. இப்போ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ரீமியம் ஒன்று பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இப்போ பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த விஷயமெல்லாம் நம்ம பண்ணுறதால இதோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ரிவ்யூஸ்லையும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு கமெண்ட்ஸில் தான் நம்ம அடுத்த ஒரு விஷயத்த நம்ம வந்து நோக்கி பயணிக்க போகிறோம். பார்த்துக்கலாம். எல்லாரும் நன்றி. அதே மாதிரி நம்ம ஏழு சாங்குக்கும் ஆதரவு கொடுங்க. நம்ம டைரக்டர் வந்து இப்போ ட்ரீம்ஸ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறாங்க. மகளிருக்கு நல்ல ஒரு டீம் இருக்கு. அதே மாதிரி மகளிருக்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அதுவும் நம்ம சேனல் தான் வரும். நீங்கள் அதை பாருங்க. அதுக்கும் இதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து நல்லபடியாக ஆதரவு கொடுத்து ஒரு கான்ட்ரிபியூஷனுக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு தரமாக சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, தேங்க்யூ. சரி, அவங்க நீங்க சொல்லுங்க, என்ன போஸ்டர் எப்படி பண்ணாப்ல? ரொம்ப நல்லா பண்ணாரு. அவங்க தான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நானும் ரொம்ப பண்ணல. யார் டேக் அதிகமா வாங்கினா? டேக் யார் அதிகமா வாங்கினா? இல்ல டேக் அதிகமா வாங்கினது நான் தான். ஃபுல்லா ஒரு டேக் இல்ல, ஒரு 50-60 டேக் வாங்கி 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 பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதுக்கு நல்லா பண்ணாரு. கேமராமேன் சாரும் டைரக்டர் சாரும் ஒரு ஆக்டிங் கோர்ஸ் எனக்கு அங்க வந்து நிறைய கொடுத்தாங்க. ஃபுல்லாவே இப்படி மூவ்மெண்ட் பண்ண அதை பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்கோம். அந்த லொகேஷன் முடிச்சிட்டு வந்து ஆக்சுவலி நாங்க கோத்தகிரியில ஷூட் பண்ணோம் அண்ட் கேத்தியில ஷூட் பண்ணோம், அப்புறம் பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணோம். எல்லா சீனரிஸ்மே வந்து ரொம்ப நல்லா கேப்சர் பண்ணியிருந்தாங்க நம்ம கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சாரும் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு சாங் மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா காட்டியிருக்காங்க. இல்ல படம்னா ஒரு வருஷம் 6 மாசம் நடக்கும். இது உடனே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல கண்டிப்பா நான் நிறைய ஃபீல் பண்ணேன். என்னடா இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னன்னாக்கா நம்ம போன இடம் வந்து அந்த டைம் கிளைமேட் ரொம்ப ஜாஸ்தியா கோல்டு. ஸோ அதனால கொஞ்சம் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த லொக்கேஷன் பண்ணோம். லொக்கேஷனும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான சப்ஜெக்டா இருக்கும். வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமரா ஆங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதே ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணி சொல்லியிருப்பார்ல, அப்போ ஹீரோயின் நீங்க யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சீங்களா? இல்ல இவங்கள பார்த்தா இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சா? ஷூர் கண்டிப்பா. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆடிஷன் வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேல டைரக்டர் சாரும் கேமராமேன் சாருங்கெல்லாம் செலெக்ஷன் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இல்லை, இப்படிதான் இருக்கணும், ஒரு ஹோம்லியா இருக்கணும், கொஞ்சம் டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது சரி மோனா அவங்களுக்கு ஒரு ஆடிஷன் வைக்கும்போது அவங்க தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால அப்படியே டைரக்டருங்க எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம். ஓகே, அவங்களும் ரொம்ப சூப்பரா அருமையா பண்ணியிருக்காங்க. அவங்களே எனக்கு 2-3 விஷயமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்து கிட்ஸ்ல இருந்தே நடிச்சிட்டு இருக்காங்க. இதயத்தை கொடுத்தவங்க நெஞ்சிருக்கும் வரையில அந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை அவங்க தான் அப்பல இருந்து பண்ணிட்டு அதை தொடர்ந்து இப்போ அநேகன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம கூட சேர்ந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ பயந்தீங்க, ஐயோ எதை கொடுத்தாலும் அந்த பொண்ணு போய் சாப்பிட்டு போயிடுமே? நிறைய விஷயம் இருக்கு. பட் இருந்தால் ரொம்ப அடாப்டா ரொம்ப சூப்பரா பண்ணலாம். நீங்க சிட்டி கல்ச்சர்ல இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல போகும்போது உங்களுக்கு எப்படி அந்த இது பண்ணீங்க? இல்லைங்க, ஆக்சுவலி நான் பார்க்க தான் ரொம்ப மாடர்னா இருக்கிற மாதிரி தெரியும். பட் எனக்கு வந்து ரெண்டுமே ஹேண்டில் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஐ கேன் பி ட்ரெடிஷ்னல், ஐ கேன் பி மாடர்ன். ஸோ அதனால டைரக்டர் சார் இந்த ஸ்டோரி வந்து நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக அந்த சாங் வந்து ரொம்ப கேட்சியா இருந்தது. விஷுவல் சொன்னதுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டைட்டில் சாங் ஹிட்டான சாங் தான், அதுல தான் நீங்க டைட்டில் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த சாங்ல வந்து என்ன எதனா ஒரு 2 லைன் தொடர்ந்துருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சதா விழுதா அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ்ல நல்லா அந்த ட்ரெயின் ஆக்சுவலி அந்த கேத்தில நாங்க எடுத்திருந்தோம். அது ஆக்சுவலி ட்ரெயின் வந்து ஒரு 2 minutes தான் இருக்கும். வேகமா நாங்க கேமராலாம் ரெடி பண்ணி ஒரு சிங்கிள் ஷாட்ல நாங்க பண்ணது. அது காட் கிரேஸ் நல்லா வந்தது.
சரி ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டீங்க. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க லைவா? கண்டிப்பா எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு. எக்ஸைட்டா இருக்கீங்க பார்க்க? ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு, பயங்கரமா இருக்கு. நீங்கெல்லாம் எப்படி பார்த்து என்ன சொல்ல போறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு ரொம்ப ஈகரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா இந்த சாங் பாருங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம நண்பர்கள் அவங்க ஒரு சேனல் வச்சு நடத்துறாங்க, ரெட் கார்பரேட் கனெக்ட். ரெட் கார்பெட் கனெக்ட். எஸ், தேங்க்யூ.